2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? பிரபல நிறுவனம் வெளியிட்டு அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருப்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த 4 முனை போட்டியிலே மும்முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களம் என்பது இந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்தது கிடையாது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடைக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அரசியல் களம் என்பது. ஏனென்றால் விஜயுடைய தாக்கம் என்பது, விஜயுடைய வருகை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரபல நிறுவனம், பெயர் சொல்லாத பிரபல நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை இணையதளங்களிலே வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. 4 முனை போட்டியிலே அதாவது தமிழக மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேரும் நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி வகை சூட இருக்கிறார்? நாளை தினம் தேர்தல் என்பது நடத்தப்பட்டாலும் யாருக்கு வெற்றி வகை என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு 34% பேர் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல திராவிட முன்ன திமுகவிற்கு 30% பேர் மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக விஜய் அவர்களுக்கு 28% பேர் ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக தற்சமயம் இணையதளங்களில் இந்த நிறுவனம் என்பது அதனடியான கருத்துக்களிப்பை வெளியிட்டிருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 4% வாக்குகளும், அதுக்கு அடுத்தபடியாக யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என ஒரு 3% வாக்குகளும் என்பது பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தாவது அதிமுகவிற்கு 34, திமுகவிற்கு 30, தமிழக வெற்றி கழகத்திற்கு 28% என வாக்குகள் என்பது மக்கள் கொடுத்திருக்காங்க. அதே போல அடுத்த கட்டமாக யார் முதலமைச்சராக வந்தால் தமிழகம் என்பது நன்றாக இருக்கும்? அடுத்த முதல்வராக தமிழகத்திலே அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு 40% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்திருப்பதாக சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 31% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஸ்டாலினை தேர்வு செய்திருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய ஒரு 25% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய்க்கு ஆதரவாக வாக்குகளை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நம்ம எல்லா கருத்து கணிப்பீடியாக்களும் சொல்வது போலத்தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் இப்போதைக்கு அந்த 45,000 பேருடைய மனநிலைமை பொறுத்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 45,000 வாக்குகள் மட்டும் கிடையாது, பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதிலே கோடிக்கணக்கான வாக்குகள் என்பது இருக்கிறது. அந்த வாக்குகள் எல்லாம் யாரை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற முடிவுகள் தேர்தல் முடிஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக முடிவுகள் என்பது வெளியிடப்படக்கூடிய அந்த சூழலில் தான் உறுதியாக தெரிய வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பொழுது நடத்தப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் 100% தான் உண்மையாக இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.